இந்த வளையத்தை வந்து நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரிக்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஊசி நூல் எடுத்துக்கணும். இது போட்டிருக்கோம் இல்லையா, இது பேக் சைடு ஊசி குத்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊசி குத்திட்டு வெளியே எடுத்துடணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஊசியை எடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஹோல் ஸ்ட்ரைட்டாக, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பூ கட்டுவோம் இல்லையா, பூவெல்லாம் கட்டுவோம்ல, இப்படி ஒரு இது பண்ணி இதுக்குள்ளே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 15 தடவை பூ மாதிரி சுற்றி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூ மாதிரி சுற்றுறேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் பூ மாதிரி கட்டிடணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் குக்கி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரிக்ஸு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஊசி கீழே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மேலே கூட தூக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஊசி இருக்கு இல்லையா, இதை அப்படியே மேலே இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஊசினா நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வராது. இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சா? இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். இப்படி தூக்கி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி விட்டோன்னா இப்படி ஃபினிஷிங் வந்துருச்சு பாருங்கள். இப்படி வந்துடணும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கட்டாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம திருப்பி உள்ள ஒரு ஹோல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஹோல் விட்டு பின்னாடி திருப்பி இந்த இடத்துல திருப்பி ஊசி குத்தி ஒரு முடிச்சு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ட்ரிக்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சக்ஸஸ். நம்ம ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துக்கோங்க.